அமெரிக்காவிற்கே சவால் விட்ட இந்தியா. நம்பவே முடியல. மணிக்கு 3600 கிலோமீட்டர் வேகத்தில் பாயும் இந்தியாவின் புதிய சக்தி. இதை தடுக்க உலகத்தில எந்த நாட்டுக்கிட்டையும் ஆயுதமே இல்லை. ஜனவரி 9 இந்திய வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். நம்ம DRDO விஞ்ஞானிகள் ஒரு அசாத்தியமான சாதனையை செஞ்சிருக்காங்க. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுக்கான ஸ்கிராம்ஜெட் என்ஜினை தரை வழியா சோதிச்சப்போ அது தொடர்ந்து 12 நிமிடங்கள் நெருப்பை கக்கிக்கிட்டே ஓடி சாதனை படைச்சிருக்கு. இந்த சோதனையின் போது வேகம் எவ்வளவு தெரியுமா? ஒலியின் வேகத்தை விட பல மடங்கு அதிகம். அதாவது 1500 டிகிரி செல்சியஸ் முதல் 3000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கி இந்த என்ஜின் வேலை செஞ்சிருக்கு. நம்ம நாட்டில் இருக்கிற DRDL ஆய்வகத்தில் உருவான இந்த தொழில்நுட்பம் ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி. அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இந்த ஸ்கிராம்ஜெட் தொழில்நுட்பத்தில் திணறிட்டு இருக்கிறப்போ ரஷ்யா, சீனாவுக்கு அப்புறம் இந்தியா இந்த எலைட் ட்ரப்ல இணைஞ்சிருக்கு. இனிமே பிரம்மோஸ் 2 ஏவுகணை வந்தா எதிரி நாட்டு ரேடார்களால கூட இதை கண்டுபிடிக்க முடியாது. 12 நிமிஷம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஏவுகணை இலக்கை தாக்க எடுத்துக்கிற முழு நேரமும் இதுதான். இது வெறும் ஆயுதம் இல்ல, இந்தியாவின் பாதுகாப்பு கவசம். ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தில் இது ஒரு வைர மகுடம். 2029க்குள்ள இந்த ஏவுகணைகள் நம்ம இராணுவத்தில் அதிகாரப்பூர்வமா இணையப் போகுது. இந்திய விஞ்ஞானிகளின் இந்த பிரம்மாண்ட சாதனையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெருமையா இருந்தா ஜெய் ஹிந்த்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாட்டு பெருமையை உலகிற்கு சொல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அமெரிக்காவிற்கே சவால் விட்ட இந்தியா இது.